ஷார்ட் ஃபிலிமுக்கோ, ஃபியூச்சர் ஃபிலிமுக்கோ கதை எழுதும்போது இந்த விஷயத்த நிச்சயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம படம் எந்த அளவுக்கு நெறைய மக்கள போய் சேருதோ, அந்த அளவுக்கு நம்ம படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். அதனால ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டுமே கதை எழுதாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஏதாச்சும் ஒரு கொள்கையிலோ அல்லது ஒரு தத்துவத்திலோ நம்ம ஆழமா இருப்போம். ஏதாச்சும் ஒரு கட்சி சார்ந்து இயங்கிட்டு இருப்போம். என் கட்சியோட கொள்கைய பரப்புறேன் பாரு, என்னோட தத்துவத்த நான் ஊருக்கு சொல்றேன் பாருன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, மக்கள் உங்களுக்கு ஒரு முத்திர குத்தி ஓரமா உட்கார வச்சுருவாங்க. ரைட். இப்ப நான் சொல்றதெல்லாம் ஆர்ட் ஃபிலிம் பண்ணி ஆஸ்கார் லெவலுக்கு யோசிக்கிறவங்களுக்கு இல்ல. சினிமாவ ஒரு தொழிலா பண்ணி, ரொம்ப வருஷத்துக்கு நெறைய படம் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு தான். உங்க கதை எல்லாருக்குமானதா இருக்கணும். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகணும். மறைமுகமா ஒரு குறிப்பிட்ட சாதிக்காகவோ, மதத்துக்காகவோ, ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்தோ இருந்தா பொதுவான மக்கள் கிட்ட இருந்து உங்க படம் அந்நியப்பட்டு போகும். அத பார்க்குறவங்களோட எண்ணிக்கையும் குறையும். அது பாக்ஸ் ஆஃபிஸ்ல உங்களுக்கு பதில் சொல்லும். சாதிய பொறுத்தவரைக்கும் சாதிய வளர்க்கிற மாரி படம் பண்ண வேண்டாம். சாதி ஒழிப்பும் பேச வேண்டாம். அதுக்கு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. அவங்க பார்த்துப்பாங்க. ஏதோ ஒரு மதத்த தூக்கியும், இன்னொரு மதத்த இழிவுபடுத்தியும் படம் எடுக்கக்கூடாது. ஆனா, பண்பாட்டு விஷயங்கள அதிகமா பேசினா படம் நல்லா ரீச் ஆகுது. உதாரணமா சொல்லணும்னா, நம்ம காந்தாரா படத்த சொல்லலாம். ட்ரிபிள் ஆர் போன்ற படங்கள சொல்லலாம். ஆனா, 2 மதத்துக்குள்ள சண்டை வரா மாரியோ, இல்ல சண்டை இருக்கிற மாரியோ கதைகள் பண்ண வேண்டாம். நான் சொல்றது அரசியல் ரீதியா பார்க்க வேணாம். பொதுவான மக்களோட மனநிலை இதுதான். தங்களோட சொந்த கருத்தையும், தத்துவத்தையும் சொல்லி மக்கள போர் அடிக்காம, ஒரு நல்ல கதைய சொல்லி இன்ட்ரஸ்டிங்கான திரைக்கதை அமைச்சா மக்கள் நிச்சயம் கொண்டாடுவாங்க.